5 தொகுதியை விட்டு கொடுத்தது 7 இடம் கேட்டு 5 இடத்தை நாங்க தர்றோம், 5 இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா போக முடியும். இதுவரை என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை ஏன் தடுக்கணும்? யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு காவல்துறை? நாங்க அக்யூஸ்டுல ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள், எங்களை ஏன் நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன், தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதினீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு, காரைக்குடி யாரு? 5 இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபியை ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசூரியன் சின்னத்துல மோத வேண்டியதான? தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு அது இது பாதுகாப்புன்னு 21 இடம், போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்தில்? நான் அந்த சிஸ்டத்தை தகர்க்கணும், தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்கிற. திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிக்க கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பார்க்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகல. அது சிலர் அப்படி கூட்டஞ்சத்து நின்னாலே அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனிச்சு நிற்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை.